ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி செம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் தேர்வே மணக்கிற மாதிரி தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால் யூஸ் பண்ணி சூப்பர் டேஸ்டியான மலபார் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல மலபார் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் பாறை மீன், இங்கிலீஷில் ஸ்ட்ரைப்டு பாஸ் எடுத்து நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் அரை கப், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா நைஸா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் 1/2 கப் எடுத்து அதிலிருந்து 1 கப் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி சூடாகவும், ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சீரகம் 1 டீஸ்பூன், தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. இப்போ சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்து இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் பச்சை மிளகாய் 4, தக்காளி அரை கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகவும் அரைச்சி தேங்காய் விழுது போட்டு இதோட தண்ணி அரை கப் மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதோட இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இஞ்சி பூண்டு வாசனை போய் குழம்பு கொஞ்சம் கொதிக்கவும் மாங்காய் அரை கப், அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்க. நல்லா மாங்காய் வெந்துருச்சுன்னா 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மீன் துண்டுகளை சேர்த்து லேசாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 5 நிமிஷம் வேகட்டும்.
5 நிமிஷம் கழித்து மூடி எடுத்துட்டு பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான மலபார் மீன் குழம்பு ரெடி. தேங்காய் விழுது, தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் சேர்த்து மண்சட்டியில் செய்கிறதால இது ரொம்ப வாசனையாகவும் தேவையான அளவு புளிப்பு காரத்தோட அருமையான சுவையில் இருக்கும். இது ரைஸ், இட்லி, தோசைக்கு ஏற்ற சைட் டிஷ். இந்த மாதிரி வஞ்சர மீன் வறுவலோட சாப்பிட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி சமையல் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.